இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏடிஎம்கேல மட்டும்தான் வீழ்த்த முடியும். ஏன்னா கடந்த முறை தொடர்ந்து 10 வருஷமாக திமுக இருந்தாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி ஒன்றும் செய்யலை. திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் உதயசூரியனுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். எல்லாமே நிறைய குறையாக தான் இருக்குது. இந்த பூண்டி நீர்த்தேக்கம் பக்கத்தில் ஒரு போட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு 3 கோடி ரூபா சொன்னாங்க. இதுவரையும் போட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு மாற்றம் தேவைப்படும் இதுன்றதுனால சரி ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கலாமேன்ற ஒரு இதுதான். இது ஆளுநர் கட்சி கொஞ்சம் திருப்தி இல்லை. கடந்த முறை டிஎம்கே போட்டிருந்தாங்க. பட் இந்த முறை மாற்று கருத்தே கிடையாது. தாவேக்கா தான். விஜய்க்கு போடலான்னா இவன் ஏற்கனவே இந்த ஆளுங்க விஜய் புதுசாக அவர் என்னதான் இதெல்லாம் ஓடுறதெல்லாம் அனுபவத்துலாம் திருத்தனே இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாற்றம் வேணும். விஜய் தானா? டிவிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இவரே தோட இருக்கட்டும், இல்லாதவங்களுக்கு செய்கிறாரு இல்லை. அவன் பொண்டாட்டி வச்சு காப்பாற்றலையே, அப்படி எப்படி அவங்க எத்தனை பார்த்தா டிஎம்கே வர மாதிரி தான் இருக்குதுங்க. காலத்தில் 1000 பேர் வந்தாலும் ஸ்டாலின் அடிச்சு ஆளே இல்லைண்ணா. நான் ஸ்டாலின் தான்ப்பா. ஆட்சி மாற்றி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கே தானே, வேறு யாரும் 10 வருஷத்தோட இப்போ நல்லா தான் இருக்குது. ஏடிஎம் திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. விஜய்க்கெல்லாம் என்ன சார் தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? படத்தில் நடிச்சிட்டு போகிற மாதிரி நினச்சிட்டாரா? விஜய்க்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் வந்தால் வேஸ்ட்டு தான். தமிழ்நாடு நாசமாக போயிடும். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், தாவேகா என 4 முனை போட்டியாக நிலவக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகமே கண்டிராத ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். அதே போன்று நாம் இருக்கும் பகுதி திருவள்ளூர் மாவட்டம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கின்றது. இந்த 10 தொகுதிகளில் என்னென்ன மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், களம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது, சூழல் எப்படி இருக்குது என்ன என்பது குறித்து மக்களிடமே நேரடியாக சென்று அவர்களின் கருத்துக்களை கேட்டறிகிறோம். திருவள்ளூர் தொகுதி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி பார்த்தா ஓரளவுக்கு அப்படியே இதுவாக போயின்னு இருக்குது. இன்றைக்கி ஆளுங்கட்சி கொஞ்சம் இருக்கிறத செஞ்சுன்னு வராங்க. நல்லது கட்டுது. இதில் அதிகமாக போட்டிங்க வருது. ஏடிஎம்கே, இந்த விஜய், நிறைய பேர் சீமாங்கம்மா வராங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வாய்ப்புங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வேலை செய்கிறது திமுக வேலை செஞ்சு நிற்குது, வேலை இது பண்ணுது. நாங்கள்லாம் ஒரு ஐடியா பண்ணுறோம் இவங்களுக்கு போடணுன்னு. எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க எங்களை கைட் பண்ணுறாங்க, நீங்கள் இவங்களுக்கு போடுங்க அப்படின்னு. அதனால் அதே மாதிரி ஒரு வீட்லேயும் பசங்களோட சஜஷன் எடுத்துன்னு பெரியவங்க பண்ண போகிறாங்களா, இல்லை பெரியவங்களோட பேச்சை இளைய தலைமுறை கேட்க போகிறாங்களான்னு ஒரு டஃப்பு தான் இந்த தேர்தல். என் பொண்ணு ஒரு 10 வயசு தான். நான் ஒரு சஜஷன் சொன்னால் அந்தம்மா இல்லைம்மா எங்களுக்காக நீங்கள் இது பண்ணுங்கம்மா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம அவங்கவுங்க எடுக்கிற ஒரு முடிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்களிப்புன்றது பிரைவசி, அது சொல்ல விரும்பல. இப்போது சூழ்நிலை எல்லாருமே காமனாக யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே டிவிகே சைடு போகிற மாதிரி இருக்குது. ஓல்டு ஏஜஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க டிஎம்கே, ஏடிஎம்கே அந்தந்த நிலத்தில் அப்படி இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அது மாறுற கருத்தில் யாருமே இல்லை. கடந்த முறையும் சரி, கடந்த முறையும் சரி, என்றுமே நாங்கள் ஏடிஎம்கே தான் வாக்களிப்போம். எங்கள் குடும்பம் மொத்தமே ஏடிஎம்கே தான் வாக்களிப்போம். ஏடிஎம்கேல மட்டும்தான் வீழ்த்த முடியும். காரணம் விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பு எதுவுமே இந்த ஆட்சியில் இல்லை. உதாரணமாக சொல்லணும், 2 வயது பெண் குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. நம் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக அரசு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் திருவள்ளூர் தொகுதி எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் ரொம்ப கஞ்சா விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கஞ்சா ஆந்திரா வழியாக தான் வருதுன்றது நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க. இதை இந்த தொகுதியில் இருக்க ஒரு எம்எல்ஏ தான் இதை நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஆந்திராக்குள்ளே வருதுன்னா அது அவர் தான் திருவள்ளூருக்குள்ளே வர விடாமல் தடுக்கணும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் மக்கள் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியோடு இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி 2026 நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும்.
அதிமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணுன்ற விருப்பத்தோடு இருக்காங்க. அதனால் இந்த 2026 அதிமுக வருன்றது மக்களோட எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக திருவள்ளூர் சூழ்நிலை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் யாரும் தீர்க்க எல்லாருடைய கோரிக்கையாகவும் வச்சாங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காரணின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏற்கனவே மணல் எடுத்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் இருக்கிற இடம், மயில் மான் இந்த மாதிரி வனவிலங்கு இருக்கிற இடம் அங்கே மட்டும்தான். லாஸ்ட் டைமே மண் எடுத்தாங்க. மண் எடுத்து ஊர் மக்கள்லாம் அதை எதிர்ப்பு தெரிவித்து, ஏன்னா வனவிலங்கு இந்த சைடில் அழிஞ்சு போயிடுது வேண்டான்றதுக்காக எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வேண்டான்னாங்க. மறுபடியும் அரசாங்கம் அதே இடத்துல தான் மறுபடியும் மண் எடுத்தாங்க. அந்த கிராமமே போராடியும் அந்த கிராமத்துக்கு கிடச்சது வந்து தோல்வி மட்டும்தான். அவங்க வந்து மணல் எடுக்க வேண்டாம்னு சொல்ல, இப்போ தானே எடுத்துருக்கீங்க, வனவிலங்குகள் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுங்கள், அதுதானே நமக்கு முக்கியம். நீங்கள் வந்து ஒரு 4 இயந்திரம் அந்த இடத்துல போச்சுன்னா இருக்கிற வனவிலங்குங்க ரோட்டுக்கு வர ஆரம்பிக்கும். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அதிமுக தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை தொடர்ந்து 10 வருஷமாக திமுக இருந்தாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி ஒன்றும் செய்யலை. மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க. அதனால் மீண்டும் வந்து ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நகரத்தை அவுட்டில் போகிற கிராமத்தை ஃபுல்லாகவே இன்னைக்கு கோரை விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே சவுடு மண் வர்றாங்க. நகரத்துக்குள்ளே வருது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு டைமிங்லாம் கிடையாது, அது பாட்டுன்னு வந்துனே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து வருது, பக்கத்துலேருந்து திருவள்ளூரை பொறுத்தவரைக்கும் நகரத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குங்க. எல்லாமே வாலிப பசங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணாலும் போய் கேட்டோம்னா அவனை வந்து அடுத்தவங்களை யாரும் பெரியவங்க இருந்தால் கூட அடிக்கிறானுங்க, முறைக்கிறானுங்க, வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர போலீஸ் வந்து அது கண்டுக்கிறதே கிடையாது. திருவள்ளூர் டவுனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தால் கெஞ்சா பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. நகர காவல் நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்சியில். திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் உதயசூரியனுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. போகாது, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறதுக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டிஎம்கேவுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட்டிவ் இருக்குது. கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். மாறணும், கண்டிப்பாக மாறினா நல்லாயிருக்கும். எல்லாமே நிறைய குறையாக தான் இருக்குது. இந்த பூண்டி நீர்த்தேக்கம் பக்கத்தில் ஒரு போட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு 3 கோடி ரூபா சொன்னாங்க. இதுவரையும் போட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணல. 27 கோடியில் தூர் வாரன்னாங்க பூண்டி நீர்த்தேக்கம். இது வரைக்கும் தூர் வாரவே இல்லை. மண்ணை வாரி விற்றாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இதோ இங்கே பூண்டிக்கு இங்கே காக்கலூரில் ஒரு ஏரி ஒன்று சுற்றி பராமரிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு 3 கோடி ரூபா. அதை பராமரிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது உள்ள தண்ணியில் வெறும் அந்த தாமரை தான் இருக்குது, ஆகாய தாமரை. அது தண்ணி ஒன்றும் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இதெல்லாமே இழப்பீடு தான். மக்கள் பணம் தானே வேஸ்ட்டாக போகுது. டிவிக்கு தான் போடுவேன் நான். அதான் நான் நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த கடன் வந்து 4 லட்சம் கோடி வந்துச்சு. இப்போ வந்து 9 கோடிக்கு மேலே போயிருக்குது. 9 அவ்வளோ கடை வாங்கி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல. அதனால தான் நான் டிவி போடலான்னு இருக்கேன். ஒன் டைம் சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருன்ட்டு. அது அவங்களுக்கு மக்களோட விருப்பம் தானே. அது மாற்றம் தேவைன்னா போட்டு தான் ஆகணும். ஒரு மாற்றம் தேவைப்படும் இதுன்றதுனால வந்து சரி ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கலாமேன்ற ஒரு இதுதான். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து போட்டது வந்து இவரு தான் போட்டோம். ஆமாம், அதுதான் போட்டோம். இல்லை, வருத்தெல்லாம் பண்ணல. மாற்றன்றதுனால மட்டும்தான், வேறெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற ஒரு இது மட்டும்தான். எல்லாமே இப்போ புது மாற்றமாக வரட்டுமே. நல்லது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் லேடிஸுக்கு அவ்வளோ இது இல்லையே. அங்கங்கே கற்பழிப்பு அது இருந்தாங்க வரணும். இங்கே இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய டிவிகேக்கு தான் நிறைய ஆதரவு இருக்கா மாதிரி. ஃபுல்லாக இந்த திருத்தணி தொகுதி ஃபுல்லாக டிவிகேக்கு தான் ஆதரவு நிறைய இருக்கா மாதிரி. இது ஆளுநர் கட்சி வந்து கொஞ்சம் திருப்தி இல்லை. அதனால் கொஞ்சம் மாற்று எதிர்பார்க்குறாங்க. யார் இப்போ நம்ம வந்து மேக்சிமம் நம்ம திருத்தணி கோவாரி தான் எதிர்பார்க்குறாங்க. நிறையா திருத்தணிக்கு கோவாரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதான் விஷயம். கோவாரி அவருக்கு தான் எதிர்பார்க்குறோம். மாற்று வரணும். நிறைய பிரச்சனை இதை ஒன்றும் சொல்லலாம், போய் வெஞ்சுப்படலாம். நான் வந்து சொல்கிறேன். கடந்த முறை வந்து டிஎம்கே போட்டிருந்தாங்க. பட் இந்த முறை வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. தாவேக்கா தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஒரு இளைஞர் மத்தியில் வந்து தாவேக்கா வந்து வலுப்பெற்று இருக்குது. அதே தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த 35-40 ஏஜ் கேட்டகரியிலுமே வந்து தாவேக்கால ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து மக்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முட்டாளாலாம் இல்லைங்க. ஒரு அவதூறுலாம் வந்து பார்த்த உடனே ஏமாந்து போகிற அளவுக்கு மக்கள்லாம் கிடையாது. ஒரு அவதூறு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு ட்விட்டர் போகிறாங்க, இன்ஸ்டாகிராம் போகிறாங்க. அவங்களால வந்து
எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ பல கட்சி பேர் சொல்ல வேணாம், பல கட்சிகள் அவதூறுகளாக பரப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா தாவேக்கா திருத்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க, மாற்று கருத்தே கிடையாது. திமுக தாங்க வச்சுக்கோம். திமுக தான் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க, கிடையாது எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு. சில திட்டங்கள்லாம் நல்லா தான் செயல்படுத்துகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலை சிற்றுண்ட திட்டம் வந்து ரொம்ப நம்மளே எதிரிலே காணோம் அதை. ஏன்னா எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் 2-3 பசங்க தான் இருந்தாங்க, ஸ்கூலே மூடுற மாதிரி இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த சாப்பாட்டுக்காகவே வர்றாங்க அந்த பசங்க. இப்போ காலைல சாப்பாடு போட்டுடுறாங்க அப்படின்னு அதுக்காகவே வராங்க. எஜுகேஷனும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ஸ்கூலில் யாரும் பெருசாகவே இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் கிளாஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி நல்லா தான் பண்ணுறாங்க. திருத்தணி தொகுதியை பொறுத்த வரையில் திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் நிறைய திட்டங்களை பெண்களுக்காக நிறைவேற்றியிருக்கிறாரு. இப்போ கூட அந்த எலெக்ஷனை வந்ததுனால பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கூட 5000 சேர்த்து போட்டது. ஜெயிச்சு உடனடியாக 2000 தரேன் நிற்கிறாரு. திமுக கூட்டணி கடந்த காலத்தில் பார்க்க போனால் தொடர்ந்து வலுவாக உள்ளது. அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டும் விடுதலை கட்சியும் தொடர்ந்து பலமாக இருப்பதால் அவருக்கு திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்று நாங்கள். விஜய்க்கு போடலான்னா இவன் வந்து ஏற்கனவே இந்த ஆளுங்க விஜய் வந்து புதுசாக வந்து அவர் என்னதான் இதெல்லாம் ஓடுனதெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் அனுபவம் வேணும். இவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் அரசியல் 10 வருஷமாக இருந்து எல்லாம் எப்படி செய்யணுன்றது இவங்களுக்கு தெரியும். விஜய்க்கும் அவரும் நேரம் நல்லா ஜெயிச்சிட்டாரா, அவரும் கொஞ்சம் அடிப்பட்டானா, அவரும் அறியாத வயசு தான், அவரும் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஏடிஎம்க்கு தான் வரணும். நான் ரெட்டால் தான் எப்பவுமே, எப்போ ரெட்டால் தான். அம்மா எம்ஜிஆர் ரெட்டாலான பிடிக்கும். ஃபஸ்ட்டு பக்க திமுக தான், ஆனால் ஆட்சி வந்து சரின்னு சொல்லிட்டு நான் மாற்று ஏடிஎம்க்கு தான். இப்போ திருத்தணியே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாற்றம் வேணும். அதனால் இந்த முறை எடப்பாடி தான் வரணும். ஏன்னா 5 வருஷத்தில் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, சரியான இது இல்லை. அவர் கல்வி கடன் ரத்து பண்ணுன்றாரு, அதுவும் பண்ணலை. நிறைய வாக்குறுதி சொன்னார், எதுவும் செய்யலை. அதனால ஆட்சி மாற்றம் வேணும். அதனால் எடப்பாடி யாரும் இரட்டலை தான் இந்த முறை. போன மாதிரி டிஎம்க்கு தான் போட்டோம். அதான் அது சரியாக இல்லை. நான் புது ஆள் தான் இருந்தாலும் சரியாக மக்களுக்கு வந்து சரியாக பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதிகளும் இல்லை. கல்வி கடன் ரத்துன்னு நிறைய பேர் வேலை இல்லாமல் நிறைய இருக்கிறாங்க. படிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறாங்க வேலை. அவங்களாம் வந்து கல்வி கடன் வந்து வசூல் பண்ணுறாங்க, வந்து பேங்க்லேருந்து வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. அதனால் தள்ளுறன்னாரு, அவர் தள்ளுபடி பண்ணுறேன்னு தள்ளுபடி பண்ணல. ரொம்ப வந்து வீட்டாண்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. விஜய் தானா? விஜய் தான். அவர் தான் நல்லது பண்ணுறேன்றாரு, முன்ன மாதிரி இருக்காது. எல்லாமே பண்ணுறாங்க. இவர் கொஞ்சம் பாதுகாப்பில் எக்ஸ்ட்ரா தரேன்றாரு. சரி ஒரு தடவை பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்க ஒருத்தர் விஜய் போடலான்றாங்க, ஒருத்தர் டிஎம்கே அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தர் ஃபேமிலி ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் கஞ்சா தான், கஞ்சா இப்போ கஞ்சா குடிச்சிட்டு பசங்க தான் அட்டு பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், அது இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறான். அதுவும் சின்ன சின்ன பசங்களே 10 அது குடிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க எடுத்துன்னு வராங்க, அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க அப்படி இல்லை ப்ரோ, யார் செஞ்சால் யார் நல்லா வந்தாலும் இங்கே திருத்தணி தொகுதியில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணலாம். நல்லா தான் ப்ரோ பண்ணுறாரு. இங்கே நல்லா பண்ணுறாரு. இங்கே வந்து சரண் சார் நல்லா தான் பண்ணுறாரு. ஓகே, இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் மேபி பார்க்கலாம், மேபி ஆப்போசிட் வந்தால் இருக்கலாம். இல்லைனா வந்து ஏடிஎம்கேவும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே வந்து எடப்பாடி சாரும் நல்லா தான் இருக்கார். அவரும் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேங்க. டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல, அதான் டிவிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறோம். டிஎம்கே சரியில்லை, அதான் வேறு ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அதான் சொல்ல தான். இவரே தொடரட்டும், இல்லாதவங்களுக்கு செய்கிறாரு. இல்லை அதான் ஓய பணத்துக்கு செய்கிறாரு. பிள்ளைங்களால் பிள்ளை இருந்தும் போட மாட்டேங்குதுங்க, கல்யாணம் பண்ணின்னு போகுதுங்க. என்ன பண்ணுறது, செய்கிறாரு. இல்லை ஏதோ அவருக்கு தான் செய்யணும். போட வேண்டியது இவருக்கு தான், செய்கிறவருக்கு தான் போடணும். அவருக்கு தான் போடணும், செய்கிறவருக்கு தான் போடணும், வேறு யாருக்கு போடுறது?
எங்கள் வீட்டிலலாம் யாரும் இல்லை, வீட்டுக்காரர் இருந்தார் இறந்துட்டார், பையன் இருந்தான் இறந்துட்டான், நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கிறேன். இவரே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டாலின் நல்லதான் பண்ணுறாரு நிறையா. பொம்பளையே மதிக்காதுவான், அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அவன் பொண்டாட்டி வச்சு காப்பாற்றலையே, அப்புறம் எப்படி அவனுக்கு ஓட்டு போட முடியும்? நமக்கு ஆனால் இங்கே பொறுத்தவரை டிஎம்கே தான் போடுவாங்க. திருத்தணி ஃபுல்லாக சந்திரன் நல்லா பண்ணிட்டு வர்றாருல, அதனால் டிஎம்கே போடுற மாதிரி தெரியுது. டிவிகேக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். புதட்டுப்பேட்டை வட்டம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான். இங்கே டிஎம்கே தான் வரும் திருத்தணி ஃபுல்லாக. ஏன்னா சந்திரன் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. இப்போ தான் கொஞ்சம் நாளாக ஒரு 2 வருஷமாகவே நல்லா பண்ணிட்டு வர்றாரு. என் ஓட்டுனா இந்த புதட்டுப்பேட்டை எங்கள் குடும்பம் எல்லாமே ஏடிஎம்கே தான் வரும். திருத்தணி பார்த்தா டிஎம்கே வர மாதிரி தான் இருக்குது சார். இங்கே டிஎம்கே ஆட்சி நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அவங்க தான் வராமல் தெரியுது. ஆனால் சின்ன பசங்க பார்த்தா விஜய்க்கு தான் டிவிக்கே தான் போடுவாங்க பொழுது ஓட்டு. எல்லாம் சொல்கிறது பார்த்தா டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, மெச்சூர்டாக இருக்கவங்க பார்த்தா நம்ம டிஎம்கே தான் கண்டிப்பாக போடுவாங்க. அதுதான் என்ன பண்ணுறது சரியாக தெரியல. கண்டிப்பாக சார் மாற்றம் வரணும் தான் நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, இப்போ டிஎம்கே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. டிவிக்கு விஜய் வந்தால் என்ன அது வரைக்கும் அவர் இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை, என்ன பண்ண போகிறாரு தெரியல. புதுசாக வராரு. ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ காலேஜ் பசங்கள்லாம் படிக்கிறவங்களாம் சினிமா படம் மாதிரி பார்த்துட்டு விஜய்க்கு போகணும் ஆசைப்பட்றாங்க. வந்து நல்லா பண்ணால் நல்லா தான் இருக்கும். விஜய் தான் ஜெயிப்பார், ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், ஆசை நிறைவேறணும். அந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கணும். தாயே கருணாம்மா ஓம் பராசக்தி, அவர் தான் வருவார். விஜய் தான். நாங்கள் நினைக்கல வருவார், நிச்சயம். அது நிச்சயம் நிச்சயமாக சொல்கிறேன்னா ரசிகர் நிறைய நிறைய ஆமாம் நிறைய படம் பார்ப்பேன். விஜய் தான் வரட்டும், எல்லாம் ஆட்சி ஆண்டாங்க, அவரும் ஆண்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்படி நடக்குதுன்னு. அதனால் கூட எல்லாமே இதாக தான் இருக்குது. திமுக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் நல்லா ஃபீல்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபீல்டு ஒர்க் நல்லா இப்போ இருக்கிறதுக்கு அதுதான் வந்து நல்லா போல்டாக போயிட்டுருக்கு. வேறு எதுவும் ஃபீல்டு ஒர்க் அவ்வளோவா பண்ணுற மாதிரி தெரியல. விஜய் பண்ணுறாரு, அவர் இது வரைக்கும் வந்ததில்லை, நமக்கு தெரியாது. இது இவங்க வந்து ஃபீல்டிங் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அனுபவம் இருக்கனால திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலத்தில் 1000 பேர் வந்தாலும் ஸ்டாலின் அடித்து ஆளே இல்லைண்ணா, ஒன்றும் டிஎம்கே தானே. அப்படி இல்லைண்ணா, டிஎம்கே மேலே ஒரு பழி போடணுன்னா ஊழல் பழி தான் போடுவாங்க, வேறு என்ன பழி போடுவாங்க? எல்லாமே கரெக்டாக பண்ணின்னு இருக்காங்க. இந்த டைம் அவங்க தான் வருவாங்க. அவங்க வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. ஸ்டாலின் அவர் தான் வரணும். எங்கள் இந்த ஃப்ரீ பஸ் விட்றாரு, இந்த போகிறோம் வரோம் டெய்லி வேலைக்கு. அதே துட்டு கொடுத்து பார்த்தா தான் ஜாஸ்தி ஆகுது விலை. ஒரு நாளைக்கு இங்கேருந்து போரூர் பார்த்தா 17 ரூபா வாங்குறாங்க. இப்போ நாங்கள் பூந்தமல்லிக்கையிலேருந்து மோலிவாக்கம் போகிறோம், ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். அவரே தான் வரணும், அவரே தான் இதுமாரி எல்லாமே செய்யணும். நான் ஸ்டாலின் தான்ப்பா. ஸ்டாலின் அவர் தான் கொஞ்சம் நல்லது செய்கிறாரு நாட்டுக்கு. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் தான்ப்பா, எனக்கு பிடிச்ச ஸ்டாலின் தான்ப்பா. அவர் தான் ஸ்டாலின். நல்லதாக செய்கிறாரு, அதெல்லாம் குறையில செய்யல, நல்லதாக செய்கிறாரு, எல்லாருக்கும் பொதுமக்களும் செய்கிறாரு. ஆட்சி மாற்றி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஆள் இல்லாத மாறி மாறி வந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தரே இருந்தால் இப்போ அவங்களுக்கு நம்ம தான்ற மாதிரி ஒரு ஆகிடும். மாறி மாறி வரும்போது அவங்க கொஞ்சம் பயன்படுத்த பண்ணுவாங்க, கொஞ்சம் பயன்படுத்த பண்ணுவாங்க. உந்த மல்லியில் இல்லை, பொதுவாகவே புதுசாக ஒரு மனுஷன் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலி கதையை நான் இன்னும் பேசலை. பொதுவாக எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் யார் வந்து நிற்கிறாங்க பார்க்கலாம். ஆனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுதாக ஒரு காரியத்தை துவக்கத்தை ஆரம்பிக்கலாம். வரணும். பழையது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆகிட்டுருக்காங்க. எல்லாம் செஞ்சதே ஒரு புதிய ஒரு மனிதன் வந்தால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே. நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நல்லவங்க வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் அவங்க சுயநலம் தான் பார்க்குறாங்க. இந்த தொகுதியில் எப்படி காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க, காங்கிரஸ் தான் வரும். பார்ப்பாங்க, ஒரு எலெக்ஷன் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. டிவிக்கே தானே, வேறு யாரும். இப்போ மற்றவங்களாம் இருந்து என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இப்போ திராவிட கட்சிலாம் வந்து ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும். அதனால் ஒரு மாற்று விஜய் வராரு, விஜய் வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம். நான் பூந்தமல்லி தொகுதி கிடையாது, நான் ஆவடி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம். இப்போதைக்கு தேவை விஜய் தான் வேணும். நல்லா தான் இருக்கும். புதுசாக வட்டமே 2 பேர் தான் மாற்றி வந்துட்டுருக்காங்க. சரி, இவர் வந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
ஆமாம், நல்லாச்சா இருக்குது, நல்லாச்சா இருக்குது. இத்தனை வருஷம் 10 வருஷத்தோட இப்போ நல்லா தான் இருக்குது. 10 வருஷத்தோட இப்போ நல்லா தான் இருக்குது. ஏடிஎம் திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. மகளிருக்குலாம் நல்லா சப்போர்ட்டு நல்லா தான் இருக்குது. ஃப்ரீ பஸ் விட்றாங்க, எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. என்டிகே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சீமான் வந்து, ஏன்னா அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு அக்கறை போடுறது அவர் மாதிரி தான் தெரியுது. வேறு யாரும் பணம் சம்பாதிக்கணும் தான் பார்க்குறாங்க எல்லாரும். இவர் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சு எப்படியாவது ஒரு டவுன்ஃபால் ஆகலனாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு வந்தவர்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் அவர் எதிர்பார்க்கல, ஆனால் அப்படி மற்ற அவங்க பண்ண மாட்டாங்க, ஆனால் அவரும் அதே தான் பண்ணுறாரு. இப்போதைக்கு 2 இருக்குது. ஒன்று கூட்டணியில் இருக்குது, ஒன்று தனித்து நிற்குது. இதுவரையும் ஒரு கட்சி வந்து புதுசாக வந்திருக்க கட்சி இதுவரை நின்று ஜெயிக்கலை. அது நடைமுறையில் ஜெயிச்சா அது வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சி எதிர்ப்பாக இருக்கிற என்டிஏ கூட்டணி இருக்குது. ஆல்ரெடி ஓட்டிங் போட்டவங்க அவங்கவுங்க கட்சியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. புதுசாக போடுறவங்க டிவிக்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் நான் வந்து ப்ரைவேசி அதை சொல்ல விரும்பலை. அது பார்த்துக்கலாம். டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3மே ஈக்குவல் காம்படிஷனில் வரும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது 3 மட்டும்தான். 4 முனையாக இருந்தாலும் 3 தான் வரும். என்டிஏ கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, டிவிகே. எதுக்கு தான் பணம் செலவாகுதுன்றது சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த திருவள்ளூர் தொகுதியில் பணம் செலவாகி இருக்குது. ஒரு கால்வாய் இங்கே தேவையே கிடையாது. அவசரமாக அந்த கால்வாய் போக வேண்டிய வேலையும் கிடையாது. அது யாருக்குமே தேவையே கிடையாது. அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் யாருக்குமே தேவையில்லை. வாசலை இடிச்சிட்டு அந்த கால்வாய் போய் எதுக்காக போகுதுன்னு கேட்டால் தெரியலங்க, போட சொன்னாங்க. நைட்டோட நைட்டாக நடக்கும். அரசு இயங்குது, ஏன் இயங்குங்க? தண்டமா. இன்றைக்கி 4 லட்சம் கோடி இருந்த கடன் வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆயிடுது. எவ்வளவோ சேர்த்து வச்சுருக்கலாம், எவ்வளவோ சேர்த்து வச்சுருக்கலாம். வேறு எதுக்கு வேணாலும் செலவு பண்ணிருக்கலாம். செலவு பண்ணுறதுக்கெலாம் எதுக்குமே பண்ணாமல் தண்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணி செஞ்சு மக்கள் இன்னும் வேதனைக்குள்ளாக்குறாங்களே தவிர்த்து ஒரு நிம்மதின்றது வந்து இந்த திருவள்ளூர் தொகுதியில் கிடையாது. இன்னட்டே எனக்கு தான் திமுக தான் வரும். நம்ம திருவள்ளூர் தொகுதி மட்டும் இதுவே வந்து அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. நேற்று வரவனால இன்னைக்கு அதெல்லாம் நோய் கஞ்சி மாரி அது. அதெல்லாம் வந்து நோய் தாங்காது. இதெல்லாம் நாங்கள்லாம் இப்போது நானே வந்து 30 வருஷமாக இருக்கிறேன் கட்சியில். நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், 30 வருஷமாக இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன ஏதுன்ட்டு. அதை வச்சு நான் சொல்கிறேன் என்னுடைய இதில். ஆமாம், மாறுதாலும் இந்த வாட்டியும் திமுக தான் வரும். அதில் எந்த வாய்ப்பும் கிடையாது. அதில் சாலிடாக சொல்லலாம். ஏன்னா மக்களுக்காக வேலை செய்கிறாங்க. அந்தந்த பகுதியில் போயிட்டு இறங்கி வேலை செய்கிறாங்க. நகரத்தில் கூட ஓரளவுக்கு அப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த இது சொல்கிறோம். 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் நான் தமிழர் கட்சின்றது விஜய்ன்றவர் இப்போ புதுசாக தான் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் முழுக்க சினிமா விண்பத்தை வச்சு மட்டும்தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் மக்களிடையே இறங்கி வந்து அவர் வந்து இன்னும் வந்து பேசலை. அதனால் இன்னும் அவருக்கு வந்து ஓட் கிடைக்குமான்றது சரியாக நம்ம தெரியாது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களிடையே தினம் இறங்கி தன்னோட பிரச்சனைகளை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக 2026 அதிமுக வந்து திருவள்ளூரில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் அதிமுக ஆட்சின்றது உறுதி. ஆமாம், அவங்க வந்து அவரை தான் ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எங்களெல்லாம் டிஎம்கே கோட்டு போடுங்கம்மான்னு ஒரு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் பசங்க எங்களை கைட் பண்ணுறாங்க. நாங்கள் நடுவில் மாட்டிக்கணும். இந்த தலைமுறை அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்போ பசங்க பேச்சை கேட்குறோம். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. எனக்கு எப்படி தோணுது இல்லை, எனக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்து நான் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுப்பேன். இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 150 பேர் இருக்கிறோம். 150-200 பேர் இருக்கோம். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் 2 பேர், எங்கள் 4 பேர் ஃபேமிலியில் எங்கள் 2 பேருக்கு ஓட்டு இருக்குது. யார் மூலிமா தான் வருது, எப்படி தான் போகுது, ஆனால் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் யாரும் இது வரைக்கும் அது வரைக்கும் பிடிக்கவும் முடியல, செய்யவும் முடியல. நைட்டில் வந்து பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் நின்று பாருங்கள், கோர்ட்டுக்கு பக்கத்தில் கூட நின்று பாருங்கள் எவ்வளோ கஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் யாரும் எதுவும் பண்ண முடியலைங்களே. அப்படி இருந்தால் அப்போ எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா மறுபடியும் எங்களுக்கு மாற்றம் வேணும், கண்டிப்பாக மாற்றம் வேணுன்றதுக்காக தான் நாங்கள் மறுபடியும் பசங்களுடைய ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவர் வேணுன்றது ஒரு நம்பிக்கை. திருவள்ளூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி முதல்ல புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெஞ்சா ஒழிப்பு வரணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி சொன்ன மாதிரி பெண்களுக்கு முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். பெண்கள் சின்ன குழந்தைலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கணும்னா ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் கொண்டு வந்தால் தான் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு இதுவாக இருக்கும். இந்த கெஞ்சா ஒழிப்பு முதல்ல முக்கியம். சின்ன பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே முதல்ல போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. முதல்ல கொண்டு வந்தால் தான் கொஞ்சம்
மக்கள் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. இன்னும் யாரும் அந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கல. இங்கே எங்கள் தொகுதி இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ணலைங்களே. அதுக்கு ஏற்ற மாதிரி தான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். கேண்டிடேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ சொன்னாங்கன்னா அந்த கேண்டிடேட் ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் லோக்கலில் இருக்கிறோம்ல. பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும். கூட்டணி அதிகமாக இருக்கிறனால திமுக வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்க்கட்சியாக விஜய் வருவார்னு நினைக்கிறோம். அதிமுக இந்த இடத்துல வரவே இல்லை. தொடர்ந்து 2 முறை திமுக தான் வந்திருக்கு இந்த தொகுதியில். தொகுதி அடிப்படையில் லாஸ்ட் டைம் என் ஓட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் என் ஓட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ண எனக்கே தெரியல. வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் என் ஓட்டை. லாஸ்ட் டைம் போட்ட ஓட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை என் ஓட்டை. ஒரு நல்ல கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். தளபதி தான் வருவார். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. திருத்தணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கஞ்சா, அப்புறம் நிறைய ஒயின் ஷாப் கூட அதிகமாகிடுச்சு. இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. சும்மா ரோட்டில் வர போகிறவனை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அதை ஒரு எம்எல்ஏ ஒரு பார்வையாகவே எடுக்க மாட்டார், போய் பார்க்க மாட்டார். அதுக்கு ஒரு ஆதரவும் தெரிவிக்க மாட்டார். இப்போ நல்லா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்தாரு, 1000 ரூபா காசு நல்லது தான். பெண்களுக்கு கொடுத்த திட்டம் நல்ல திட்டம் தான். என்ன ஒன்று, அதுக்காக ஒதுக்கப்பட்ட காசுலேருந்து எடுத்துருந்தா பரவாயில்ல. வேறு ஏதாச்சும் இருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருந்தால் அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவாக கொண்டு போய் இருக்குமே தவிர வேறு வழி எதுவும் இருக்காது. அதுக்கு அதை நீங்கள் எப்படி போட்டாருன்னு எடுத்துக்கிறது மக்களுக்கு நல்லதான்னு எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எலெக்ஷன் வரும்போது அமௌண்ட் எல்லாமே ஹோல்டிங்ஸ் ஃபண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த காசு போய் மக்களுக்கு சேராது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சேர்ந்துருக்கிறதுனால மக்கள் காசு தான். அது மக்கள் வந்ததுனால எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 15 பேருமே திமுக தான் போட்டுட்டு இருந்தோம். ஆமாம், இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக மாற்றி போடலான் இருக்கோம். அதான் மொத்தமாக சொல்லிட்டு ஓட்டு மாற்றி போடுறனாலே அது எல்லாமே சேர்ந்தது தான். தனியாக பிரித்து சொல்ல முடியாது. அவர் வந்ததுலேருந்து விலைவாசிலேருந்து எல்லாமே. ஆமாம், இந்த ஏரியாலேயே பட்டப்பக்கம் நிற்கிற இடத்துலையே டெய்லியும் நடக்குது. பூந்தமல்லி கரியாஞ்சி அப்படி இது அங்கேயே நடக்குது. நிறையா கஞ்சாலேருந்து எல்லாமே நடக்குது டெய்லியும். கடை 10 மணி கூட அதே நடக்குது டெய்லியும். விஜய் வந்தாலும் மாற்றணும், நல்லது செய்யணும், சிஸ்டமாக மாற்றணும். இப்போ ரஜினிகாந்த் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, சிஸ்டம் வரமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி இவரும் செஞ்சிடக்கூடாது, பேக்கர்ஸ் ஆகிடக்கூடாது. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிர்மல்குமார் அப்படி அவங்க போய் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எந்த ஆட்சியில் இல்லாமல் இருந்தது சார்? எல்லாத்துலேயும் இருந்து தானே இருந்தது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு போக முடியாது இல்லையா? எல்லாத்துக்குமே இப்போ நான் பாதுகாப்பாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இல்லை. என்னை இப்போ ஒருத்தர் வெட்டிட்டான்னா யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். கரெக்டாக அரசியல் கரெக்டாக தான் போகுது. என்ன அவர் செய்யலை, சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. நல்லா தான் பண்ணுறாரு. எங்களுக்கு அவர் வந்தால் தான் மாற்ற தேவையில்லை. விஜய்க்கெல்லாம் என்ன சார் தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? படத்தில் நடிச்சிட்டு போகிற மாதிரி நினச்சிட்டாரா? விஜய்க்கெல்லாம் ஒன்றுமே தெரியும். அவர் வந்தால் வேஸ்ட்டு தான். தமிழ்நாடு நாசமாக போயிடும், கண்டிப்பாக போயிடும். அவருக்கு என்ன தெரியும் சார்? ஒரு எம்எல்ஏவாக வந்திருக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு எம்பியாக வந்திருக்கலாம். படிப்படியாக வந்தால் நீங்கள் கரெக்டாக முதலமைச்சர் பதவிக்கு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா நாங்கள் யோசிப்போம். மக்கள் சும்மா எடுத்தோடனே நான் தான் முதலமைச்சர்னு சொன்னால் அது நடக்குமா? படிப்படியாக தான் வரணும் எதுக்குமே. இல்லை, திருவள்ளூர் தொகுதி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ நிறைய மாற்றம் தான் இருக்குது. நிறைய இருக்குது. மெடிக்கலில் இதுவும் சொல்லுங்கள், காலேஜு இப்போ மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. ரோடு, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தெரு ரோடு எல்லாமே நல்ல மாற்றமாக தான் இருக்குது. எதுவுமே திருவள்ளூர் பழைய மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த சிட்டி இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய அத்தியாவசிய பொருள்லேருந்து ஹாஸ்பிட்டலு, போக்குவரத்து எல்லாமே நல்லாவே இருக்குது. அவ்வளோ நிறைவேற்றப்படலை. நிறைவேற்றுறாங்க, ஆனால் 98% நிறைவேற்றலை. இப்போ சூழ்நிலை கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் சட்டம் நல்ல முறையில் அமலுக்கு கொண்டு வரணும். ட்ரக்ஸை கொஞ்சம் கட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு நிறைய நல்லதாக நடக்கும். இங்கே ஆட்சி மாற்றம் வேணும் சார். ஒரே வார்த்தை, ஆட்சி மாற்றம் வேணும். மக்கள் அடுத்த ஆட்சியில் அதிமுக அமரணும், எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும். அதுதான் மக்களுடைய அடிப்படை. விலைவாசின்றது இப்போ 2021 ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே கட்டுக்கூட இல்லாத இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு வீடு கட்டினா ஜல்லி, மணல், கம்பி எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை.
எந்த ஒரு பெண்ணும் தனியாக போக முடியல. நம்ம திருவிழாங்காடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு தனியாக நடந்து போக முடியல. அதை தூக்கின்னு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையினே கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இருக்காங்க. சட்ட ஒழுங்கும் இங்கே சரி கிடையாது. அதனால் ஆட்சி மாற்றம் வேணுன்றன்னு நாங்கள் வந்து டிஎம்கே ஒரு ஓட்டு போட்டுருந்தோம் சொல்லியிருந்தோம். சிலிண்டர் வேலை வந்து குறைக்கிறேன், 500 450 500 கொடுப்பேன் கனிமொழி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது, ஆல்ரெடி வந்து மீடியாவில் இருக்குது. ஸோ இப்போ சிலிண்டர் வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1050 ஒரு மினிமம் 900 ரூபாயிலேருந்து 1050 ரூபா வரையும் போயிட்டுருக்குங்க. ஒரு 500 ரூபா வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வரவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் ஒன்று கேட்டிருந்தீங்க, பெண்களின் நிலைமை அப்படின்ட்டு. பெண்களின் நிலைமையை வந்து டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குங்க. தனிப்பட்டு என்னால் சொல்லவும் முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பெட்டராக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நான் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் அதிகாரத்தில் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பெட்டரான பொசிஷன் கொண்டு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் பிரச்சனைகள்னு சொல்கிறத விட ஒன்று நான் மேற்கோள் காட்டி சொல்கிறேங்க. ஒரு ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாப் இப்போ இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அண்ணா பேருந்து நிலையம். அண்ணா டிஎம்கேவாக இருக்கட்டும், ஒரு அதிமுகவாக இருக்கட்டும், கொண்டு வந்ததே அண்ணா தான். அவர் பேருந்து நிலையம் பேர் தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வச்சுருக்காங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவர் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவருடைய பேர் வச்சுருக்காங்க. தவறுன்னு சொல்ல வரல, பேர் மாட்டினது தான் வந்து தவறு நாங்கள் சொல்கிறோம். திருத்தணி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல சார். இப்போ ரோடு எல்லாம் பக்காவாக போட்டுருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. தனி பிரச்சனை எதுவும் இல்லை, இஷ்யூ எதுவுமே இல்லை சரிங்க. பரவாயில்ல, க்ளீனாக தான் பண்ணிட்டுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம டிஎம்கே தான் சார் போடுவோம். நம்ம எப்போவுமே டிஎம்கே தான் போடுவோம். ஆமாம் சார், நம்ம டிவிக்கே டிஎம்கே தான் மாமா போடுவோம். நம்ம அதான் குறைந்தா பரவாயில்ல, அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இங்கே எல்லாம் கரெக்டாக க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் கடந்த முறை டிஎம்கேக்கு தான் போட்டோம். இந்த வாட்டியும் அவருக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறோம். வாய்ப்பு கம்மி தான். இவங்க நல்லா செய்கிறாங்க களத்தில். நிறையா ஃப்ரீ பஸ்ஸு, மக்களுக்கு பெண்களுக்கு திட்டம் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அது எல்லா கவர்மெண்ட்டோட இந்த கவர்மெண்ட்டு பரவாயில்ல. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இருக்கும், அது இருக்கும். அது இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இது பரவாயில்ல. எவ்வளோ அது குற்றச்சாட்டுப்பா, பொதுமக்களை வச்சு தான் அவங்க குற்றச்சாட்டு. அது எல்லா அரசுலையும் வைப்பாங்க குற்றச்சாட்டு. விஜய் தான் வருவார், ஸ்டாலின் வருவார். ஆமாம், நிறைய டிவியில் பார்க்குறல கொலை இதுன்னு டிவியில் பார்க்குறது தான். அதெல்லாம் பார்க்கும்போது சரி, இப்போ அவங்க வந்தாலும் எப்படி இருக்குமான்னு தெரியல. இப்போ இருக்கும்போது எப்படி இருக்குது, அவங்க வந்தால் தமிழக வெட்டி அதிமுக இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. தமிழக வெட்டிக்காரருக்கு அவ்வளோ கொஞ்சம் கம்மி தான். விஜய்க்கு இருக்காது, கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். ஆனால் இவங்க 2 பேர் தான். இவங்களை விட்டால் அவங்க விட்டால் இவங்க தான் வரும். என்ன டெவலப் பண்ணலாம், அந்த இது போடல, என்னது இது என்ன போடுறாங்க, அந்த பாத்ரூமு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை நிறைய இருக்குது, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே இருக்கும். நிறைய தான் போகுது. போன வாரத்தை ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு காலேஜ் பொண்ணு இதுவாகிடுச்சு வில்லேஜில் எங்கேயோ. அதெல்லாம் இருக்குது. எதையோ சொல்ல முடியும். மாறணும், வாலிப பிள்ளைங்க மாறணும், சிறு பிள்ளைங்க மாறணும், நாடு மாறணும், நல்லா இருக்கணும். தான் எந்த சேதாரமும் இருக்கக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறோம். எங்களோட பிரச்சனை தீர்க்கணும். ஃபுல்லாக பெரிய பஸ் விட்டாங்க, எங்களுக்கு வருமானமே கிடையாது. இப்போ காலையிலேருந்து 120 தான் ஓட்டிக்கிறோம். ஆமாம், அதை தான் நீக்கணுன்றோம். ஆமாம், எந்த கட்சியும் இருக்க முடியாது. ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று திமுக. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. கூட்டணி வேணாம், தமிழ்நாடு தாங்குமா பிஜேபி வந்தால்? அவ்வளோதான், வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டு. பிஜேபி வரக்கூடாது உள்ள. பிஜேபி வந்தால் நம்மளாம் அவ்வளோ தான், போக வேண்டியதான். வேஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வேஸ்ட்டு தான். எல்லாமே நல்லது தானே சார் பண்ணுறாரு. ரோடுலேருந்து, மெட்ரோலேருந்து, உங்களுக்கு மகளிர்லேருந்து எல்லா சப்போர்ட்டு, படிப்பு செலவுக்குலேருந்து, சத்துணவுலேருந்து எல்லாமே நல்லது தானே பண்ணுறாரு. எல்லாமே பசங்களுக்கு முதற்கொண்டு நல்லது தானே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் வந்து கருணாநிதி வந்து தான் பண்ணாருன்றத கலைஞர் கருணாநிதி அவர் தான் பண்ணாருன்னு சொல்கிற வரதை வந்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வச்சுட்டா வந்து மக்கள் மத்தியில், மக்கள் மைண்டில் ஏறிடும்னு நினைக்கிறாங்க. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி காலம் கிடையாதுங்க. காலம் மாறிடுச்சு, காட்சிகளும் மாறும். என்னுடைய பார்வையில் இருக்கிற சட்டத்தை ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். 2வது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க தெரியுமா, அது இல்லாமல்
எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறத கட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டோன்னா மக்களுக்காக எதுவும் பண்ணாரான்றது அவருக்கு நிச்சயமாக இல்லை. மக்களுக்காக இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல. தன்னோட இதுக்காக, குடும்பத்துக்காக, கட்சிக்காக மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வரக்கூடிய ஆட்சியில் நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அவங்க போடுற திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினாவே போதும். இப்போ ஓப்பன் பண்ணாங்க, திருவள்ளூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பஸ்ஸே உள்ளே போக முடியாது, நடந்து கூட போக முடியாது. அதான் பஸ்ஸு ஓப்பன் பண்ணிட்டார் ஸ்டாலின். ஓப்பன் பண்ணிட்டார், அவசரமாக ஓப்பன் பண்ணார். இது வரைக்கும் பஸ்ஸு உள்ளே போகாது, நடந்து கூட போக முடியாது. மக்கள் வெளில இருந்தால் வேடிக்கை பார்க்க முடியல, இன்னும் வரவே இல்லை, எல்லாம் விளம்பரம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி போட முடியும்? ஆமாம், யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா எல்லாத்துக்குமே விளம்பரம் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் இதை ஓப்பன் பண்ண அதை ஓப்பன் பண்ண சொன்னால் போதுமா? பயன்பாட்டுக்கு வந்து தான். நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட பூண்டியில் பார்க்கலாம், போட்டிங் சென்டர்னு போட்டாங்க. 3 கோடி ரூபா கட்டி வச்சுட்டு சரக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. அங்கே சும்மா தான் இருக்குது. அது ஏன் கட்டினான்னு யாருக்கும் தெரியாது. சுற்றி பார்க்கிங் போட்டாங்க, அந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. ரோடும் போட்டாங்க, அதை கட்டி பார்க்கிங் போட்டு அந்த பார்க்கிங் இப்போ ரோடாக மாறிடுச்சு. வேஸ்ட்டு தானே, மக்கள் பண்ண தானே வேஸ்ட்டாக போகுது. இப்போ இருக்கிற அந்த போதை பொருட்கள் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் தமிழ்நாட்டு மக்களில் எல்லாமே நான் இப்போ இருக்கிற வந்து அடிப்படை வசதியே எதுவுமே கிடையாது. அது மட்டும் பண்ணி கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மோஸ்ட்லி நல்லது பண்ணாதுன்னா ஒரு 2-3 நல்லது தான் பண்ணியிருப்பார். ஃபுல்லாகவே நல்லதுன்னு சொல்ல முடியாது, 2-3 நல்லது பண்ணியிருப்பார். அவர் வந்து நல்லதுன்னு எப்படி சொல்கிறதுனா, இந்த பெண்களுக்கு 1000 ரூபா போடுறேன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்தவனே நான் போடுவேன்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் வந்து குடும்ப தலைவி முக்கியமாக செலக்ட் பண்ணி கொடுப்போம், சொத்து வச்சுருக்கவங்க கிடையாது, வீடு வச்சுருக்கோங்க. அப்போ ஏழைங்களா என்ன பண்ணுவாங்க? சொத்து வச்சுருக்கிறவங்க வந்து கிடையாது, வேலைக்கு போகிறவங்க கிடையாது, கவர்மெண்ட் வேலைகளுங்க கிடையாது, கவர்மெண்ட் ஜாப், இது மாதிரி சொல்லும் போது மக்களுக்கு அன்றைக்கி என்ன சொன்னீங்க? நீங்கள் வந்து நான் வந்து ஜெயிச்சா 1000 ரூபா வந்து மகளிருக்கு போடுறேன்னு சொன்னீங்க. மகளிருக்கு போடுறேன்னு தான் சொன்னீங்க, குறிப்பிட்டு இவங்களுக்கு போடுறேன்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு 2 வருஷம் அதை பற்றி பேசவே இல்லை, அது போடவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஆட்சி முடிகிற டைமில் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா போட்டிங்க. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி. அவர் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துறாரு. போட்டி இருக்கும் உண்மைதான். ஆனால் திராவிட கட்சிகள் இரண்டுமே வந்து அதிமுக திமுக வந்து கோட்டையாக உள்ளது. இவர் புதிதாக வந்து உள்ளார். தனித்து நின்று மக்களுடைய செல்வாக்கை அவர் காட்ட வேண்டும், பிறகுதான் முடிவு செய்யப்படும். அப்படி இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த அளவு வந்து இவங்க அதிமுக தனித்து நின்னாவே பரவாயில்ல. ஆனால் அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே செய்யலை. பிஜேபி அரசு கல்விக்கும் நிதி ஒதுக்கலை மக்களுக்கு. அதாவது தமிழ்நாடு எது நல்லது செய்யலவங்க. இதுவரை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுது? இது வரைக்கும் எந்த போராட்டமும் பண்ணல, நல்லதும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ கூட்டணி சொல்ல அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பெரியார் அண்ணா இருந்த மண் இது. திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப பலமான கட்சி இது. பிஜேபி கூட்டணி அதிமுக சேர்ந்ததுனால தான் திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்ல வரேன். என்ன பண்ணிக்கிறாங்க திமுக? சொல்லி அந்த 1000 ரூபாய் போட்டார். என்ன ஒரு ஏரி ஊரில், ஒரு குட்டை ஊரில், ஒரு வண்டி பைக்கில் போக முடியல, ராரிங்க மண் அப்படி ரொம்புது மூஞ்சில். ஒரே ஒரு ஏரி ஊரில் மற்ற நோண்டி எடுத்துக்கிறாங்க, காலி பண்ணிக்கிறார் ஐயா. மழை அழிகிறாரு. வாங்கி போனால் அந்த 10 ரூபாய்க்கு அந்த பாட்டில் பண்ணி அவனை நிற்கணும், அவனோட கொடுத்து. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? என்ன பண்ணிக்கிறாரா? இந்த 1000 ரூபாய் கார்டு போடுறா, ஏன் எனக்கு என்ன செய்தாரா? இப்போ ஏதோ குரு பஸ் கொடுக்குறாரா? சும்மா இடிக்கிற பஸ் ஸ்டாண்டெல்லாம் குத்து கான்ட்ராக்ட் சமாளிச்சுக்கிறான். ஏன் மக்களுக்கு என்ன செய்கிறாரா? ஒரு லோனா ஒரு இதா ஒன்றும் இல்லை. சொல்கிறாங்க அவர் தனித்து நிற்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சார். அதே கூட்டணி வந்துட்டார கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம் சார். ஏடிஎம்கே தனித்து நிற்கிறதுனால கொஞ்சம் வாங்குவார், ஆவரேஜாக வாங்குவார். ஆனால் அதாவது எம்எல்ஏ வந்து வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஆமாம், எங்கே சொன்னாங்க அதுக்கு கல்வி கடன் இல்லை. அது அந்த 1000 ரூபாய் போட்டதே 2 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க. பெண்களுக்கு உரிமை தொகை அது எடப்பாடியார் சொல்லி தான் அந்த சட்டசபையில் வாதாடி தான் அது இப்போ நிறைவேற்றினாங்க. அது வரைக்கும் எங்கே போச்சு? 2 வருஷம் சமாதானம் போச்சு. 24,000 சமாதானம் போகுது. அதுதான் நாங்கள் மாட்டணும் தானே. அவங்க வந்து செய்ய முடியல. 5 வருஷம் வந்து எந்த ஒன்று இதுவும் செய்ய முடியல. ஏதோ அவங்க கான்ட்ராக்டுக்கார தான் சேர மாதிரி செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முழுமையாக நிறைவேற மாதிரி செய்யலை. அதனால் அதெல்லாம் விட்ருங்க. பொதுவாக மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது போதை பழக்கம் அதிகமாக இருக்குது. அதுதான் மெயின் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது நம்ம வந்து இவன்னு வருதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அது தான் இருக்குது. சின்ன பசங்க கூட வெளியே 15-20 வயசு பசங்களே ஆம்பளை பசங்களே வெளியே போக முடியல. அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. அடுத்த பசங்க வந்து என்ன செய்வாங்களான்றது ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது.
அது வந்து கண்ட்ரோலாக இல்லை. அந்த போன 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டுக்கோப்பாடு இவ்வளோ அராஜகமாக இல்லை. ரொம்ப பயத்தோடு தான் இருந்தாங்க. என்ன ஒன்று ஸ்கூல் பசங்கள்லாம் இது பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் பாதுகாத்துன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்று தான். பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இது கெடுத்து கொண்டுடுறாங்களே. பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. சிலர் தப்பு பண்ணுறதுக்கு அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. எல்லா இடத்துலையும் போய் அவங்க பார்த்து நிற்க முடியாதுல்ல. என்ன ஒன்று கொஞ்சம் நல்லா ஆக்ஷன் எடுத்தால் அது நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்க தான் செய்யும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாட்ச்மேன் இருக்கிற மாதிரி ஒரு போலீஸார் போட முடியாது. குற்றங்கள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதுக்கு அதிகமாகவும் பார்த்துக்கணும். அது நடந்தால் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். அது ரகசியம். சால்டாக தமிழ் வெட்டுக்கிழமை தானே, வேறு யாரும் இல்லை. தமிழ் வெட்டுக்கிழமை மட்டும்தான். இப்போ ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அலைன்ஸ் இருக்கனால மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி அலைன்ஸ் இல்லாதனால தமிழ் வெட்டுக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் டஃப்பு கொடுப்பாரு. இப்போ சீமான் வந்து தனியாக வந்து அவர் அந்தளவுக்கு ஒரு ஓட்டு வாங்குகிற இது இல்லை. இவர் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வாக்களிக்கிறனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் அதிகமாக இருக்கிறனால ஒரு ஓட்டு போடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தான் பண்ணியிருக்காரு. இது ஒன்று பண்ணணும்னா குறை இருக்குன்னு தெரியல. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் தான் பண்ணியிருக்காரு. இது வாங்கிக்கிறவங்க வாங்கியிருக்காங்க, கிடைக்காதவங்க ஏமாத்துறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றும் இல்லை. அவர் மேலே பழி வைக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு கூட தான் வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதனால் அவர் கொடுக்கலன்னு அவர் மேலே பழி சொல்ல முடியாதுங்களா. எழுதிட்டு போகிறாங்க, ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா நம்மளுக்கு தெரியாது. கவர்மெண்ட் மேலே நம்ம சொல்ல முடியாது. எழுதின்னு போகிறவங்க மேலே தான் தப்பு சொல்லுவேன். அதே அவர் ஆமாம், அந்த கரூரில் கூட நிறைய உயிரிழப்புங்க ஆயிடுச்சு. அது கூட அவர் வந்து பொறுப்பெடுத்து ஒரு வீடியோ போடுவாருன்னு பார்த்தா ஏதோ சினிமாவில் போடுற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதனால் அதுலேருந்தே எனக்கு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் இவர் இருந்தது. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. அவரை ரசிகனாக பார்க்கலாம், சினிமாவாக பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஊழல் குற்றச்சாட்டு ஆமாம் எல்லாம் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது அரசியல்வாதிகளாம் அது அப்படி தான். அதை மாற்ற முடியாது. அதுக்கு மாற்றாக தான் இவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் இப்போ இவர் வந்தால் கூட ஊழல் எல்லாம் இருக்க தான் செய்யும். அவர் எப்படி செயல்படுத்துகிறாரு அதை பார்த்துட்டு அடுத்து இவருக்கு போடலாமா வேணாமா, இவர் மேலே கரப்ஷன் இருக்கா, இதுக்கப்புறம் தான் அவருக்கு வரும். எந்த குட்டையில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லைண்ணா. அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அப்போ தான் அவங்க 2 பேரும் பயப்படுவாங்க. இப்போதைக்கு சொல்லணும் ஏடிஎம்கேவாக தான் இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓவராலாக சொன்ன போனால் டிஎம்கே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். அதை தவிர்த்து வரணும்னா 2வதுனா ஏடிஎம்கே, 3வது 4வது வேணால் என்டிகேவா டிவிகேவான்னு பார்க்கலாம். ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அதில் பாதி பசங்கிட்ட ஓட்டர் ஐடியே கிடையாது. கரெக்டு தானே? நம்ம மெயினாக நம்ம ஓட்டிங் லிஸ்ட் உள்ளவங்க தான் கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்க ஒன்று டிஎம்கேவாக இருக்காங்க, இல்லை வேறு எதனா ஏடிஎம்கே அது மாதிரி கட்சிங்களாக தான் இருக்காங்க. டிவிக்கே ரொம்ப கம்மி தான். ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்தாலும் எல்லாருமே சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. ஸ்டாலின்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு, பிரச்சனை கிடையாது. சட்ட ஒழுங்கு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த கட்சிக்காரவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தைரியத்தோட, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாப்போட, அந்த மாதிரி ஒரு மக்களோட மத்தியில் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க ஸ்பீச்சு. அதனால் ஒரு ஒரு 5 வருஷம் கம்முன்னு ஒரு பல்ல பிடுங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் இதாக மாறும். அதுக்காண்டி தான் எங்கள் ஃபேமிலி சைடெலாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஆக்சுவலி போட்டால் அவங்க அப்பாவும் சீமான் சொல்லுவார். ஆனால் அவரும் அப்போது ஓட்டெல்லாம் போடுறதில்ல. இப்போது நம்பிக்கையே போயிடுச்சு அவருக்கு. இப்போ விஜய் வந்தார், விஜய் எதனா வேறு மாதிரி பேசுவாருன்னு பார்த்தேன் நான். ஆமாம். ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. திருப்பி அதே தான் நடக்குன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதனால் எனக்கு பெருசாக டிவிக்கே மேலே அவ்வளோ இது இல்லை.